ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஒரு சோப் மேக்கிங் வீடியோ தான். இன்றைக்கி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறக்கும் லைட்டன் பண்ணுறக்கும் ஒரு சோப் தான் ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் உள்ள பிக்மெண்டேஷன்ஸ், ஆக்னி மார்க்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ண ஒரு சூப்பர்வான ஒரு சோப் தான் ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற சோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் நியாசினமின் சோப் தான் ரெடி பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து பக்கத்தில் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் அதுக்கு நான் பேஸாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பேஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கோட் மில்க் இல்லைனா கிளிசரின் எடுத்துக்கலாம். நம்ம ஸ்கின் லைட்டனுக்காக பீட்ரூட் இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி பீட்ரூட் பேஸ் ஒரு 150 கிராம்ஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். நீங்களும் உங்கள்கிட்ட எந்த பேஸ் இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஃப்ளிப்கார்ட், அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இல்லை பக்கத்தில் உள்ள கெமிக்கல் ஷாப்ஸ்லேயும் உங்களுக்கு பேஸஸ் இந்த மாதிரி ஃப்ளேவர் பேஸஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதை நான் இந்த போர்டில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஐபி அடித்து ஸ்ப்ரே பண்ணி ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுற பவுலு, நைஃப், கத்தி இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ரப்பிங் ஸ்ப்ரே பண்ணி அதை தொடச்சி எடுத்துக்கணும். அதில் ஏதாவது டர்ட்ஸோ ஏதாவது இருந்தால் அது போயிடும். இப்போ இந்த பேஸஸை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் ஈவனாக சீக்கிரமாக மெல்ட் ஆகும். அதனால் இந்த மெல்ட் அண்ட் ப்ரோலையும் நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ரெக்கார்டட் வெர்ஷன் தான். கிளியராக இருக்கும் உங்களுக்கு. இது எத்தனை பர்சன்டேஜ் நம்ம ஒரு பேஸ் எடுக்கணும், பவுடர்ஸ் எவ்வளோ எடுக்கணும், எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எவ்வளோ எடுக்கணும், ஹைட்ரஸால்லாம் போட்டு எப்படி ரெடி பண்ணணும், லேயர் சோப்ஸ் எப்படி ரெடி பண்ணணும், எல்லாமே நம்மளோட கிளாஸஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் மட்டும் இல்லாமல் கோல்டு ப்ராசஸ் சோப் மேக்கிங், ஷாம்பூ மேக்கிங் கிளாஸு, ஃபேஸ் ஜெல் மேக்கிங் கிளாஸ், இது 4மே நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பொங்கல் ஆஃபர் போட்டிருந்தோம். அது இன்னுமே நமக்கு வர சண்டே வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருந்தாலும் நம்ம கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புவேன். ஃபுல் கோர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இப்போ 799 சார்ஜ் பண்ணுறோம். சிங்கிள் கோர்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதோட ப்ரைஸும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். இல்லைனா என்னோடய இன்ஸ்டாவில் போனீங்கனாலும் இருக்கும். நம்மளோட யூடியூப்பில் கம்யூனிட்டிலையும் இருக்குது. நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். ஆஃபர் பார்த்திங்கன்னா ஒன்லி பார்த்திங்கன்னா ஃபுல் கோர்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் 799. சிங்கிள் கோர்ஸ் எடுத்திங்கன்னா அதில் ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்கோ அந்த ப்ரைஸ் தான். அதில் எந்த ஆஃபர் கிடையாது. இப்போ நான் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ணுற பேஸும் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருந்தால் தான் சோப்போட பெனிஃபிட்ஸ் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த பவுலில் நான் ஐபி ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதற்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம டபுள் பாயிலிங் வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விட்டமின் சி பவுடர் 0.5 கிராம்ஸ்க்கு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். கரெக்டாக மெஷர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். 0.5 கிராம்ஸ் விட்டமின் சி பவுடர், 0.5 கிராம்ஸ் அடுத்தது நியாசினமின் பவுடர் ஆட் பண்ணுறேன். அதுவும் பார்த்திங்கன்னா 0.5 கிராம்ஸ். ரெண்டும் சேர்ந்து ஒரு 1 கிராம்க்கு நம்ம எடுத்துக்கலாம். எப்பயுமே பிகினர்ஸ் இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு 0.5, 0.2 கிராம் அந்த அளவுக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். போக போக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம கம்மியான ரேஞ்சில் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ நான் ரெண்டும் சேர்ந்து 1 கிராம்க்கு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதில் நான் இதில் ஜிங்க் ஆக்சைடு ஆட் பண்ணுற ஒரு 0.5 கிராம்ஸ்லேருந்து 1 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் 0.5 கிராம்ஸ்க்கு எடுத்திருக்கேன். இது சன் ப்ரொடெக்ட். நமக்கு நம்ம ஆக்டிவ் ஆட் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக நம்ம இந்த சன் ப்ரொடெக்ட் போடணும். ஸோ இன்றைக்கி நான் ஜிங்க் ஆக்சைடை 0.5 கிராம்ஸ்க்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பவுடர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் டிஎம் வாட்டர் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எடுத்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் மீடியம் லெவலுக்கு இருக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த பவுடர் அப்படியே நீங்கள் மெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சோப்பில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி அதையும் மெல்ட் பண்ணலாம். அந்த மெத்தடும் பண்ணலாம். பட் நான் இப்போ எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்குது. எல்லா பவுடரும் ஈவனாக மிக்ஸ் ஆகிடுது. அங்கங்கே கட்டிகள் சேராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது இந்த மாதிரி பண்ணும்போது. அதிகமாக தண்ணி ஆட் பண்ணாமல் ஓரளவுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம டபுள் பாயிலிங்கில்
நம்ம அந்த பேனை வச்சிடலாம். டபுள் பாயில்னால் வேறு ஒன்றும் இல்லை, கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பவுலில் வச்சுக்கலாம். வச்சு அது நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஃபுல்லாக சோப் நம்ம போட்டிருக்க எல்லா சோப்பும் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த ப்ரொசீஜர் பண்ணலாம். தண்ணி அதிகமாக கீழே ஆட் பண்ணிடாதீங்க. அது வந்து அதிகமாக கொதிக்கும் போது நம்ம சோப்பில் தண்ணி பறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வைங்க. ஜஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு கலந்து விட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் மெல்ட் ஆயிரும். பார்த்திங்கன்னா வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது நல்லா மெல்ட் ஆகிக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்துக்கோங்க எதுவுமே வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க விட்டமின் சி பவுடரும் நியாசினமைட் ஜிங்க் ஆக்சைடு இதெல்லாம் நம்ம வந்து டிஎம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது. இப்போ இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது, அதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து லெமன் எசென்ஷியல் ஆயில் ஒரு 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணுறேன். 3 to 4 ட்ராப்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் லெமன் எசென்ஷியல் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட சோப் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இதை நம்ம வந்து மோல்டுக்கு மாற்றிக்கலாம். இன்றைக்கி நான் எந்த ஒரு ஃப்ரீக்ரன்ஸும் ஆட் பண்ணலை. எசென்ஷியல் ஆயிலே நமக்கு ஒரு ஸ்மெல் கொடுக்குறனால நான் ஆட் பண்ணலை. இப்போ நான் மோல்டுக்கு மாற்றிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மோல்டை வந்து ஐபி ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த சோப் பேட்டரை வந்து நம்ம வந்து மோல்டுக்கு சீக்கிரமாக மாற்றிடுங்க, இல்லை கொஞ்சம் கெட்டியான மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி கெட்டியாயிடுச்சுன்னா நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும், மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மோல்டு இந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க. கீழே ஏதாவது ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தாலும் எல்லாமே வந்து போயிடும். அதுக்கு மேலே ஐபி ஸ்ப்ரே பண்ணிடுங்க. இப்போ இதை ஒரு 4 hours அப்படியே விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல். 4 to 6 hours கூட விட்டுருங்க. இது நான் வந்து நைட் பண்ணனால ஓவர் நைட் நான் விட்டுட்டு அடுத்த நாள் தான் எடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 4 hours உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். பட் நான் நைட்டு தான் பண்ணனால நான் வந்து மார்னிங் வந்து அன்மோல்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. நீங்கள் எந்த பேஸில் வேணால் பண்ணலாம். இந்த பேஸில் தான் பண்ணணும், பீட்ரூட் பேஸ் தான் நமக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதனால தான் நான் வந்து பீட்ரூட் பேஸில் பண்ணேன். உங்களுக்கு பீட்ரூட் பேஸ் கிடைக்கலைன்னா நீங்கள் வந்து கோட் மில்க்லேயும் பண்ணலாம், கிளிசரின்லேயும் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பீட்ரூட்டில் பண்ணும்போது நமக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் இது நார்மல் பேஸ்லேயும் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரெடியான 4 hours நீங்கள் யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.